வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே ஒளி தேவன் அல்ல, ஆனால் தேவன் ஒளியாக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், நீங்கள் பாவம் செய்கிறவர்களானால் அதற்கு பின்விளைவு உண்டு, பாவம் தன்னுடைய பலனை நிச்சயமாகவே கொண்டு வரும் என்றும், தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நாம் தேவனை சுமந்து செல்ல முடியாது, அவரே நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார் என்றும், தேவன் நித்தியமானவர், நாமோ நிலையற்றவர்கள், அவருக்கு ஒப்பாக இந்த உலகிலே ஒன்றுமே இல்லை, அவரே நம்முடைய வார்த்தைகளினாலே விவரிக்கவும் முடியாது என்றும், தேவனை தவிர யாரும் நம்மை ரட்சிப்பதில்லை என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனைத் தொடர்ந்து ஏசாயா 47, 48 அதிகாரங்களை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே நாம் தேவன் இஸ்ரவேலரை ஏன் பாபிலோனியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார், நேபுகாத்நேச்சாரின் மேல் தேவ தண்டனை ஏன் வந்தது, மீந்திருக்கிற இஸ்ரவேலருக்கு தேவன் சொன்னது என்ன என்பதையும் இன்னும் பல சத்தியங்களையும் கற்றுக்கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டு வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டுடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலை தாழ்த்தி ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களிலேயே கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நாங்கள் கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கப் போகிற கேட்கப் போகிற உம்முடைய வசனங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு அதிக பயனுள்ளதாய் அமையும்படியாக தூய ஆவியானவரே எங்களோடு பேச வேண்டுமென்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய சிந்தனையிலே வேறு எந்த திசையிலேயும் நாங்கள் சிந்திக்காதபடி கருத்தூன்றி நீர் சொல்வதையே கவனிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே கேட்டவர்களாக உமக்கு நாங்கள் பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய தூய ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாட்களிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே 45, 46 அதிகாரங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 47 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இங்கே 3வது முறையாக பாபிலோனின் அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். இதற்கு முன் 13, 14 மற்றும் 21 அதிகாரங்களிலே இதை பார்த்தோம். பாபிலோன் மிகச் சிறிய நாடாக இருக்கும்போதே இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது என்று முன்னர் சிந்தித்தோம். பாபேல் கோபுரம் இருந்த நாட்களிலிருந்தே இது உலகத்தின் சமய காரியங்களிலே அதிகம் தலையிட்டதாக காணப்படுகிறது. இதுவே தேவனுக்கு எதிரான வழிபாடுகளுக்கு தலைமை இடம் போன்றிருந்தது. பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகளிலே போதை பழக்க வழக்கத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் எதிரான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். இந்த 2 பழக்க வழக்கங்களும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அது வீழ்ச்சியையே சந்திக்கும். இதிலே நமக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு. பழைய பாபிலோன் இன்று தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே அழிந்து போய் கிடக்கிறது. இதனுடைய மகிமையெல்லாம் போய்விட்டது. இதை போன்ற பெருமைக்குரிய காரியங்கள், தேவ ஆராதனையிலே நமக்குள்ள வீழ்ச்சிகள் எல்லாமே நம்முடைய பாபிலோனே. இன்றைய நாட்களிலே உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. சமயத்தில் ஒன்று சேருதல், அரசியல் பொருளாதார ரீதியிலே ஒன்று சேருதல் போன்றவை நடக்கின்றன. இவை பழைய பாபேல் கோபுரத்தையே போன்றவை. இவற்றை அந்தி கிறிஸ்து எளிதாக பயன்படுத்தி மேலே வந்துவிடுவான். இவை எல்லாமே அன்றைக்கே பாபிலோனிலும் காணப்பட்ட காரியங்கள்தான். ஏசாயா 47 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு, கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு, உனக்குள் சிங்காசனமில்லை, நீ செருக்கு காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இறங்கி மண்ணிலே உட்காரு என்று சொல்லப்படுவது பாபிலோனுக்கு தேவன் கொடுக்கும் கட்டளை. இது எப்படிப்பட்ட கட்டளை தெரியுமா? நாம் நம்முடைய வீடுகளிலே வளர்க்கும் நாயை பார்த்து, ஏ டாமி கீழே உட்காரு என்று சொல்வோம் அல்லவா?
அதே போல ஒரு கட்டளைதான். இந்த விதமாகவே உலகத்திலே வலிமை வாய்ந்த நாடாக போகின்ற நாடோடே பேசப் போகின்றார். அதை தாழ தள்ளப் போகின்றார். இயேசு கிறிஸ்துவும் கலிலேயா கடலிலே பொங்கிய கடலை அமர்த்திய பொழுது அவ்விதமே அதட்டினார். அதே போன்றதொரு விதத்திலே இங்கே ஏசாயா சொல்கிறார். பாபிலோன் இங்கே கன்னிகையாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அது இன்னும் எதிரியால் பிடிக்கப்படவில்லை. பாபிலோன் சிறிது காலத்திற்கு முன்புதான் அதிகாரத்திற்கு வந்திருந்தது. இதன் வரலாற்றை பார்க்கும்போது இது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே பார்ப்பது போல நிம்ரோத்தையும், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பார்ப்பது போல பாபேல் கோபுரத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அப்பொழுதிருந்தே இதன் வரலாறு இருக்கிறது. இங்கே காணப்படுகிற ஜுகுராட்டுகள் பாபேல் கோபுரத்தை போன்றே வடிவமைக்கப்பட்டவை என்று ஒரு வேத வல்லுனர் கூறுகிறார். இதனையடுத்து பாபிலோனின் நிந்தையை பற்றி அவர் முன்னறிவித்ததை பார்க்கிறோம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஏந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு, வெறுங்காலும் அம்மணத்தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ. பாபிலோன் இறுதியிலே எப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்கும் என்பதை குறித்து இங்கே தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம். பாபிலோன் இஸ்ரவேலை மிகவும் சிறுமைப்படுத்தியது. எனவே அது தாழ்த்தப்படும் நாள் வந்தது. ஆடையில்லாத நிலை மிகவும் அவமானத்தை தான் உண்டாக்கும். அப்படிப்பட்டதொரு அவமானத்தை பாபிலோன் சந்திக்கும். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வாருங்கள். உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் லச்சை காணப்படும், நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரிக்கட்டுவேன். தேவன் பாபிலோனை தாழ்த்துவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்கிறார். அடுத்து வரும் வசனத்திலே தேவன் இஸ்ரவேலை பாபிலோன் கையிலே ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நான் என் ஜனத்தின் மேல் கடுங்கோபமடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகா பாரமாக்கி. பாபிலோன் மிகவும் பெரிய வலிய நாடு என்ற காரணத்திற்காக தேவன் அதனுடைய கையிலே இஸ்ரவேலை ஒப்புக் கொடுக்கவில்லை. இல்லாவிட்டால் அவர்களுடைய பலத்தால் இவர்களை கைப்பற்றவில்லை. தேவன் அனுமதித்தபடியால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்க முடிந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் வலிமையினாலே செய்ததாக கருதினார்கள். அது மிகுந்த தவறு இல்லையா? தேவனுக்கு எதிராக இஸ்ரவேலர் பாவம் செய்தபடினாலேயே அவர்களை தேவன் பாபிலோனியருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்தார். இந்த செய்தியை சிறிய தீர்க்கதரிசி ஆபகுக் கூறுவதையும் நாம் பார்க்கலாம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வாருங்கள். என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள் சென்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் வலிமையினாலே இஸ்ரவேலை கைப்பற்றி விட்டோம் என்று எண்ணி ஏமாற்றம் அடைந்தார்கள். என்றென்றும் தாங்கள் ஜெயமாயிருக்கப் போகிறதாக பாபிலோனியர்கள் நினைத்தார்கள். 8ஆம் வசனம். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னைத் தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். பாபிலோன் தான் அடைந்த வெற்றியினால் பெருமையும் நிர்விசாரமும் உடையதாயிற்று. தனக்கு வரப்போகின்ற வீழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாததாகவும் காணப்பட்டது. நேபுகாத்நேச்சார் தான் கட்டிய மகிமையான பாபிலோன் நகரத்தை பார்த்து, இந்த மகா பாபிலோனை நான் தான் கட்டினேன் என்று தன் உள்ளத்திலே பெருமையோடு சொல்லிக் கொண்டான். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. எனவே தேவ தண்டனை அவன் மீது கடந்து வந்தது. அவன் புல்லை மேய்கிற மாடுகளைப் போலானான். வெளியின் மிருகங்களோடே சஞ்சரித்தான். வெகு நாட்களாக தான் யாரென்று அறியாமலே மிருகத்தைப் போல வாழ்ந்து வந்தான். இது அவன் மேலும் பாபிலோன் மேலும் வந்த தேவ நியாய தீர்ப்பு. ஏசாயா 47ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது.
நான் தான், என்னைத் தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். இன்றைய நாட்களிலும் கூட அநேகருடைய ஞானமும் அறிவுமே அவர்களை கெடுக்கிறதாக இருக்கிறதை நீங்கள் காண முடியும். தங்களுடைய திறமையினால் இதை சாதித்துவிட முடியும் என்று அவர்கள் எண்ணி பெருமையடைகிறார்கள். இதனால் பிறகு தேவ நியாய தீர்ப்படைந்து வீழ்ச்சி அடைகிறார்கள். சமுதாயத்திலே இன்று அநேகர் தங்கள் தவறான அறிவால் தவறான வழிகளிலே தவறான தொழில்களிலே ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இவர்கள் நல்ல வழியிலே மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்வதனால் புகழ் பெறவில்லை, தவறான வழியிலே சம்பாதித்த பணத்தினால் மக்கள் மத்தியிலே மதிப்பை பெறுகிறார்கள். நம்முடைய சமுதாய நிழலிலே அவர்கள் மறையலாம், ஆனால் ஜீவனுள்ள தேவன் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாபிலோனை நியாயம் தீர்த்தது போல இவர்களையும் நிச்சயம் ஒரு நாள் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏசாயா 47:12 பாருங்கள். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ? பார்ப்போம். தேவன் இங்கே மறைமுகமாக பாபிலோனை அதனுடைய மந்திர சூனியங்களுக்கு நேராக திரும்புபடி கூறுகிறார். ஏனென்றால் பாபிலோன் அதனை நம்பியது, அதனால் அநேக பிரச்சனைகளுக்குள்ளும் ஆனது. ஆகவே தேவன் அதை பார்த்து, நீ இந்த மந்திர சூனியங்களை மிகவும் பெரிதாக எண்ணுகிறாய் இல்லையா? உன்னை பிரச்சனையிலிருந்து அது விடுதலை செய்யும் என்று நீ ஏன் நம்பக்கூடாது என்று கேட்கிறார். ஏசாயா 47:13 வாருங்கள். உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இன்று பாபிலோன் குழப்பத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. பாபிலோன் என்பதற்கு குழப்பம் என்றே அர்த்தம். இந்த பெயருக்கேற்றபடியே இந்த நகரம் இருந்தது. அது தன்னுடைய பொருளாதாரத்தை முற்றிலும் நம்பியிருந்தது. ஆனால் அந்த நாட்டிலே ஏற்பட்ட சில குழப்பங்களினால் அது தானாகவே வீழ்ச்சியுற ஆரம்பித்தது. அதைப் போலவே இன்று அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிற வருமானம், சொத்து, செல்வம் போன்றவற்றை நம்பி உண்மையான ஜீவனுள்ள தேவனை முற்றிலும் நம்பாது காணப்படுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பாபிலோனின் அழிவிலிருந்து தேவனுடைய செய்தி வருகிறதாயிருக்கிறது. அது எச்சரிக்கிறது. பொருளாதாரம், செல்வம் மாத்திரமே ஒருவனை நிலைநிறுத்துவதில்லை. ஜீவனுள்ள தேவனின் உதவி மிகவும் அவசியம். இதனைத் தொடர்ந்து நாம் ஏசாயா 48 கடந்து வருவோம். இந்த 3 பிரிவுகளின் கடைசி பகுதியும் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று முடிவுறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். மேசியா சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அவரை தள்ளிவிட்டவர்களுக்கு சமாதானம் இல்லை. விக்கிரகங்களுக்கு நேராக திரும்புவது தேவனை விட்டு பின்வாங்குவதாகும். விக்கிரகங்கள் பின்னால் செல்வது பாபிலோனுக்கு நேராக செல்வதாகும். இந்த புஸ்தகத்திலே தேவன் கல்வாரியின் தனிமையான சாலையிலே பயணம் செய்கிறதை காண முடியும். ஏசாயா 48:1 பாருங்கள். இஸ்ரவேலென்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரை கேளுங்கள். சிலர் யூதா வேறு, இஸ்ரவேல் வேறு என்று சொல்கிறார்கள். அது தவறு என்று தேவன் இந்த வசனத்திலே கூறுகிறதை நீங்கள் காண முடியும். தேவன் கொடுத்த பெயரை மாற்ற நினைக்காதிருங்கள். இங்கே முழு இஸ்ரவேலை பற்றியே தேவன் கூறுகிறார். அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வரிசையிலே வந்தவர்கள். இன்றைய நாட்களிலேயும் இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு செவி சாய்க்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்று இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறது. இன்று அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சார்ந்தவர்கள் போல காணப்பட்டாலும் உண்மையும் நீதியும் இல்லாத, பலனில்லாத ஒரு வழியையே உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மற்ற நாடுகளுக்கு நேராக திரும்புவதினாலே பிரச்சனை தீர்ந்து விடுவதில்லை. அவர்கள் தேவனிடத்தில் திரும்பினாலேயே தேவ உதவி வரும். இதுவே அவர்களுக்கும் நமக்கும் ஏற்ற தீர்வு. ஏசாயா 48:2 பாருங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி
சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் எருசலேம் நகரத்தின் குடிகள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அதில் பெருமை கொள்கிறார்கள். இவையெல்லாம் பெயரளவிற்கே. அவர்கள் உண்மையிலே தேவனுக்கு அந்நியர்களாக காணப்படுகிறார்கள். ஏசாயா 48 அதிகாரம் 4 நீ கடினமுள்ளவனென்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலமென்றும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதிலிருந்து அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்பதை தேவன் அறிவார். அருமையானவர்களே, அவர்களும் நாமும் நல்லவர்கள் வல்லவர்கள் என்பதனாலே தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய கிருபையினாலும் நம்முடைய மிகப்பெரிய தேவையை அவர் பார்த்து இறங்கினதினாலுமே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏசாயா 48 அதிகாரம் 12 வாருங்கள். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிக்கொடு. நான் அவரை, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. தான் கூறுவதை கேட்கும்படி அந்த ஜனங்களுக்கு தேவன் வேண்டுகோள் விடுப்பதை இங்கே பார்க்கிறோம். நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே என்று இங்கே சொல்லப்படுவதை கவனியுங்கள். தேவன் தொடர்ந்து முழு இஸ்ரவேலையும் குறிப்பிட்டு சொல்லாமல் மீந்திருக்கிற இஸ்ரவேலரை மாத்திரம் குறிப்பிட்டு இவ்வாறு கூறுகிறார். 15 நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். இது தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் கனிவான வார்த்தைகள். இப்பொழுது 16 பாருங்கள். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலந்துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இங்கே ஏசாயா தூதுவராக காணப்படுகிறார். தேவன் அவர்களோடு வேண்டிக் கொள்கிறார். அவ்வாறு அவர் வேண்டிக் கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாம் அதில் கேட்க முடியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி முழுமையும் அவர்களை ஆசீர்வதிக்க இயலவில்லை. அதேபோல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் முழு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற இயலவில்லை. ஏன் தெரியுமா? இது யாருடைய தவறு? தேவனுடைய தவறா? இல்லை, இது இஸ்ரவேலின் தவறு, நம்முடைய தவறு. ஆகவே முழுமையான ஆசீர்வாதங்களை பெற இயலவில்லை. ஏசாயா 48 அதிகாரம் 19 அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். தேவனிடத்தில் திரும்பும்போது உண்டாகும் ஆசீர்வாதத்தை இங்கே அவர் சொல்லுகிறார். ஏசாயா 48 அதிகாரம் 22 பாருங்கள். துன்மார்க்கருக்கு சமாதானமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தருகிற இறுதி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பார்த்தீர்களா? அவர் ஒருவரே சமாதானம் தர முடியும். ஒருவன் தேவனை விட்டு வெளியே இருந்தான் என்றால், பாவத்தில் வாழ்ந்தான் என்றால், அவனால் இன்றைய உலகத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு பல்லாயிரக்கணக்கான வரலாற்று நிகழ்ச்சிகள், மனிதர்கள் இதற்கு சாட்சிகளாக காணப்படுகிறார்கள். உலக வரலாற்றிலிருந்து இந்த வசனத்தின் நிறைவேறுதலை நாம் காண முடியும். தேவன் இல்லாதவன் சமாதானம் இல்லாதவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தர் இருக்கிறாரா? உங்களுக்கும் அவருக்கும் நெருக்கமான ஒரு உறவு உண்டா? அவருக்கு பிரியமானது இன்னது என்று அறிந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறீர்களா? நீங்கள் பாவத்தில் வாழ்ந்த காலத்திலேயும் நீங்கள் அக்கிரமத்திலே ஜீவித்த காலங்களிலேயும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார். உங்களுடைய தேவைகளை சந்தித்தார். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மையான ஒரு மனம் திரும்புதல். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு அசுத்தன். இதை ஒத்துக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் பிரவேசித்து அவர்களுக்கு புது வாழ்க்கை தர அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருந்தாலும் அவரண்டை வாருங்கள். உங்கள் பாவங்களை மன்னிக்கவும், உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரவும், உங்கள் சூழ்நிலைகளிலே உள்ள பிரச்சனைகளுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்யவும், உங்களுடைய குடும்பத்திலேயும்
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளவும் அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து துன்மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கு சமாதானம் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசம் உமக்கு பிரியமானதை செய்யாமல் போனபடினாலே அவர்களை பாபிலோனுக்கு அடிமைகளாக நீர் விட்டு விட்டீர் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய பாவங்களின் தண்டனையே எங்களை பிடித்து கொள்ளாதபடி நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள, உம்முடைய இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய ரட்சிப்பை புரிந்து கொள்ளாத ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அதை தெளிவுபட நீர் விலைக்கு காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இலவசமான உம்முடைய மீட்பை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட, நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த சகோதரனை, இந்த சகோதரியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்களுக்கு தாரும். பரிசுத்தமுள்ள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நீரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை தங்கள் சொந்த வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்க நீரே கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொண்டதில் சில சத்தியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இன்றும் அநேகருடைய ஞானமும் அறிவுமே அவர்களை கெடுக்கிறதாக இருக்கிறது. தங்கள் திறமையினாலே காரியங்களை சாதித்துவிட முடியும் என்றும் எண்ணுகிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. இன்று பாபிலோன் ஒரு குழப்பத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. பாபிலோன் என்பதற்கு குழப்பம் என்றே அர்த்தம். சிலர் தங்களுடைய சொத்து, திறமை, வருமானம் போன்றவற்றை நம்பி உண்மையான ஜீவனுள்ள தேவனை முற்றிலும் நம்பாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பாபிலோனின் அழிவிலிருந்து தேவன் செய்தியை கொடுக்கிறார். மேசியா சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அவரை தள்ளி விக்கிரகங்களுக்கு திரும்புகிறவர்களுக்கு சமாதானம் இல்லை. தேவன் இல்லாதவன் சமாதானம் இல்லாதவன். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16 பின்பாகம்.